அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எந்தெந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளாலும் சிரமங்களை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. அதே போன்று வித்யா காரகரான புதனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் நீண்ட தொலைவில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த டிசம்பர் மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முக்கூட்டு கிரகங்களாகிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே ராசியிலோ அல்லது ஒரு ராசிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ பயணிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு மாறி மிக நீண்ட தூரத்தில் இருக்கிறாருங்க. ஏனென்றால் அதற்கு பின்ன ராசியில் இல்லாமல் 2 வீடுகள் தாண்டிதான் புதனும் சூரியனும் வசிக்கின்றனர். இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிக வலுவாக அந்த இடைவெளியானது குறைகிறது. எனவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த நிகழ்வுகள் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பல்வேறு வகையான சிரமம், சிக்கல், தடை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை, அவமானம், சோதனை என வாழ்வில் நிறைந்திருக்கிறது என்று எண்ணி தினம் தினம் வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அந்த வருத்தத்தில் நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் டிசம்பர் மாதம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மாதத்தின் துவக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரம் பெறுகிறார். அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது சற்று சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகுகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் பெரும்பாலும் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து விடுவாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் பல பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவற்றிலிருந்து நல்ல மாறுதல் உண்டுங்க. உத்தியோக ரீதியான சூழ்ச்சியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், கலைத்துறை, அரசியல் துறை என எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக உறவுகளுக்கிடையே சூழ்ச்சி பின்னப்பட்டிருந்தாலும் சரி, அவை சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் தான் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள்ல மாற்றம் உண்டாகும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு ஒன்றை நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் உறுதி செய்வதற்கோ அல்லது சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்போ நிச்சயமாக மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. 11 ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு
அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான சங்கடங்கள், சிரமங்களை நிச்சயமாக மறைத்து விடுகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் தடையையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த வேளையில் மிகவும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பெருவாரியாக சந்தித்து வந்த சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபம் உயரக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். சனி லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரே என்று உங்களது உழைப்பு சார்ந்த விஷயம் இல்லாமல் பங்குச்சந்தை, முதலீடு போன்றவற்றில் லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் சாதகமாக அமையும். இல்லை என்றால் உங்களுடைய உழைப்பின் பேரில் வரக்கூடிய முதலீடுகளையோ தொழில் ரீதியான பணிகளையோ மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அறிவை பயன்படுத்தி சாதுரியமாக வெற்றி பெறலாம் என்று நினைப்பவர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருந்தால் மட்டும்தாங்க சாத்தியம். அனைவருக்குமே அது நிச்சயமாக சாத்தியமற்ற செயல்தான். எனவே அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்து விடுவோம் என சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சூழலும் உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்லது. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத சுப விரயங்கள் நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகளையும் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும். இருந்தாலும் கூட அவற்றை கடன் வாங்காமலே மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலும் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருவதால் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள், பின்னடைவுகள் சற்று விலகும். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு பணியையும் துணிந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்கலாங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அஷ்டமத்தை விட்டு சுக்கிரன் விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் பாக்கியஸ்தானத்திலும் பின்னர் கர்மஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார். எதிர்பார்த்தபடி கலைத்துறை, அரசியல் துறையில் நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மற்றும் புதன் இணைந்து கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கும் போது பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகின்றன. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் பெரிய அளவிலான சிக்கல் விலகும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை, தடைகளை அதீதமாக சந்தித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவை கட்டுக்குள் வரும். ஏற்கனவே நல்ல வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சி கூடுதலாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் பெரும்பாலும் 12 இடங்களிலும் வலம் வருகிறார். பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இருக்கிறார் சந்திரன். எனவே சந்திரனின் அமைப்பு சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு மேசராசிக்காரர்களுக்கு இல்லை. மேலும் இந்த டிசம்பர் மாதத்தை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.